Hi, hello friends, welcome to annamartofcooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம், 1 கப் கோதுமை மாவு, கொத்தமல்லி இலை பொடியா நறுக்கினது, கால் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் கால் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல போட்டு மசிச்சுக்கலாம். இது சின்ன சின்ன கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதோட கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஜீரகமும் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைய கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது போல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமா ஆயில் சேர்த்து கவர் பண்ணி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவு ஊறி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ மாவை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. மாவு தண்ணி இல்லாம பிசைஞ்சுக்கணும், இல்லைன்னா பூரி வராது. இப்போ மாவை இது போல நீளமா உருட்டிக்கலாம். இது மாதிரி உருட்டிட்டு நீங்க ஒரு நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இதை நம்ம இன்னொரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வேணாம், ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். இப்போ பூரிக்கு நம்ம தேய்ச்சிடலாம். இது போல் லைட்டாக தட்டிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஷேப் வரும்னா நீங்கள் கரெக்டான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வரலை அப்படின்னா நீங்கள் இது போல் ஒரு பவுல் எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா மேலே எலும்பி புஷ்ஷுன்னு வரும். பூரி இப்போது நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஆலு பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, சென்னா மசாலா, பூரி கிழங்கு இது எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும். இதோட சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சூப்பரான பூரி மசாலா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். until then bye from Kani.